நாடார் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக இந்தியாவை போற்றும் மகத்தான தலைவர், கல்வி கடவுள் பெருந்தலைவர் கு. காமராஜர் ஐயா அவர்களின் 122வது பிறந்தநாள் விழா சென்னை சைதாப்பேட்டை விஜிபி சாலையில் உள்ள அன்னை வேளாங்கண்ணி கல்லூரி வளாகத்தில் மிக பிரம்மாண்டமாக கொண்டாடப்பட்டது. இந்த விழா நாடார் சங்கங்களின் கூட்டமைப்பு நிறுவன தலைவரும், நாடார் குரல் ஆசிரியரும், நாடார்களின் பாதுகாவலர் திரு. மின்னல் எச். ஸ்டீபன் நாடார் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. இந்த விழாவில் ஏராளமான நாடார் சொந்தங்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டார்கள். சிறப்பு அழைப்பாளர்களாக தமிழ்நாடு சட்டப்பேரவை தலைவர் மாண்புமிகு மு. அப்பாவு அவர்கள் கலந்து கொண்டு ஏழை எளியோர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். பின்பு பேசிய அவர், பெருந்தலைவர் காமராஜர் ஐயா அவர்கள் மறையவில்லை, எல்லோர் மனதிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த அருமையான விழாவை ஏற்பாடு செய்த நாடார் சங்கங்களின் கூட்டமைப்பு நிறுவன தலைவர் திரு. மின்னல் எச். ஸ்டீபன் அவர்கள் மற்றும் கூட்டமைப்பின் அனைத்து நிர்வாகிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் என்று தெரிவித்தார். சிறப்பு விருந்தினராக விஜிபி குழுமத்தின் தலைவர் கலைமாமணி டாக்டர் வி. ஜி. சந்தோஷம் அவர்கள் கலந்து கொண்டார். அதைத் தொடர்ந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் பொருளாளர், நாங்குநேரி சட்டமன்ற உறுப்பினர் திரு. வி. ரூபி மனோகரன் அவர்கள், விருங்கம்பாக்கம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு. ஏ.எம்.பி. பிரபாகர் ராஜா அவர்கள் மற்றும் அரசியல் பிரமுகர்கள், வியாபார சங்க தலைவர்கள், நாடார் அமைப்பின் தலைவர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டார்கள். இந்த விழாவுக்கு உண்டான ஏற்பாடுகளை நாடார் சங்கங்களின் கூட்டமைப்பு நிர்வாகிகள் ஏற்பாடு செய்துள்ளனர். நன்றி. மார்க்கெட் டி. ஞானபால் கடார் அவர்களே, விழாவை சிறப்பிக்க வருகை தர இருக்கும் தமிழ்நாடு அரசின் சட்டப்பேரவை தலைவர் மாண்புமிகு அப்பாவு எம்எல்ஏ அவர்களே, ஆர். மனோகரன் எம்எல்ஏ அவர்களே, எஸ்.ஆர். ஜெயதுரை அவர்களே, ராதியா சலிகா அவர்களே, அண்ணன் சுவைல் அவர்களே, வருகை தந்திருக்கும் மதிப்புக்குரிய விருகம்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் ஏ.எம். பிரபராஜ் அவர்களே, நீதியரசர் ஜோதிமணி அவர்களே, நமது சமுதாயத்தின் பிதாமகன், உழைப்பால் உயர்ந்த உத்தமர், அமெரிக்காவிலே டிஸ்னிவேர்ல்ட் என்ற ஒரு மிகப்பெரிய பொழுதுபோக்கு பூங்கா இன்றும் உலகத்தில் நம்பர் 1 இருப்பதை போல் பார்த்து, இந்தியாவிலேயே முதலாக மிகப்பெரிய ஒரு பொழுதுபோக்கு பூங்கா, தங்க கடற்கரையை 50 ஆண்டுகளுக்கு முன்னாலே நமது கனவு திட்டமான தங்க கடற்கரையை அமைத்த உழைப்பால் உயர்ந்த உத்தமர் அண்ணாச்சி வி. ஜி. சந்தோஷம் அண்ணாச்சி அவர்களே, அண்ணா தனபால் அண்ணாச்சி அவர்களே, வரவேற்கும் குளத்தூர் ரவி அண்ணன் அவர்களே, விளையாட்டுத்துறையில் சிறந்து விளங்கிய ஒரு ஆற்றல் மிக்க விளையாட்டுத்துறை நிபுணர் டாக்டர் எம்.ஆர். சவுந்தரராஜன் அவர்களே, இன்னும் அலெக்ஸ் அப்பா அவர்களே, இந்த விழாவிற்கு இந்த இடத்தை தந்து சிறப்பாக ஒத்துழைத்து இந்த விழாவில் கலந்து கொள்ள இருக்கும் இந்த விழா அன்னை வேளாங்கண்ணி கல்லூரியின் கல்வியாளர், அன்னை வேளாங்கண்ணி கல்லூரியின் குழுமத் தலைவர் தேவானந்த் அவர்களே, மற்றும் இந்த விழாவிற்கு அண்ணன் ஸ்டீபன் அவர்களோடு ஒத்துழைத்து சிறப்பாக விழாவை நடத்தி கொண்டிருக்கும் விழா குழுவினர்களான செல்வராஜ் அவர்களே, கலைஞர் தயாகர் சீதாலட்சுமி, மாடம்பாக்கம் சிவகணேசன், சோழினூர் முத்துக்குமார், ஆலந்தூர் திருமணி முருகன், பாலமுருகன், மயிலை செல்வகுமார், மக்கேடு செல்வன், பி.எம்.பி. துரை, வடசனி ஜெயராஜ் உள்ளிட்ட அன்பு நண்பர்களே, நன்றி உரையாற்ற இருக்கும் எம். சுரேஷ் அவர்களே, நாடார் சங்க கூட்டமைப்பு தலைவர் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த காலை நேரத்தில் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணன் ஸ்டீபன் அவர்கள் இந்த சமுதாயத்திற்காகவும் பெருந்தலைவருடைய புகழை பாடுவதற்காகவும் கடந்த 35 ஆண்டு காலமாக, எனக்கு அறிமுகமாகி 35 ஆண்டு காலமாக 35 ஆண்டு காலமாக அவர் சமுதாயத்தினுடைய நலனுக்காகவும் சமுதாயத்தினுடைய இடையூறுகளை நீக்குவதற்காகவும் பல போராட்டங்களை போராடி வெற்றி கண்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல, பெருந்தலைவர் காமராஜருடைய புகழை அவர் இரவும் பகலும் பாடிக்கொண்டிருப்பார். அவர் இந்த விழா கிட்டத்தட்ட 122வது பிறந்தநாள் விழா காமராஜருக்கு என்றால், அவர் எப்படி பார்த்தாலும் இதில் ஒரு 40 ஆண்டு காலமாக அவர் அந்த பிறந்தநாள் விழாவை கொண்டாடிய முதன்மையான ஒரு சமுதாய போராளி என்றால் அண்ணன் மின்னல் ஸ்டீபன் அவர்கள் தான்.
மின்னல் வருகிறது என்றால் மழை வருகிறது என்று அர்த்தம். அதுபோல் மின்னல் வருகிறது என்றால் சமுதாயத்திற்கு ஒரு இடையூறு நிகழ்ந்தால் அதை களையப் போகிறார் என்று அர்த்தம். அந்த விழாவிலே ஒவ்வொரு விழாவிலும் பல இன்றைய இருக்க இளைஞர்களுக்கு அவர் ஒரு முன்னோடியாக இருந்து இன்று ஒரு சாதாரணமாக அவர் சமுதாயத்துக்காக காமராஜருடைய சமுதாயத்திற்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நிகழ்ச்சி அப்படிதான். இன்னைக்கு சொல்ல போனா என்ன சொல்லினா, சில அமைப்புகள் வேற சமுதாயத்தினுடைய நண்பர்களை சேர்த்து இன்னைக்கு பிறந்தநாள் கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆனா நான் பல காலமா பார்க்கிறேன், அண்ணன் ஸ்ரீவன்ட்ட ஒரே ஒரு விஷயம்தான், ஒரே சமுதாய நிர்வாகிகள் மட்டும்தான், சமுதாய தலைவர்கள் மட்டும்தான் இதுவரைக்கும் வச்சு அவரு பெருந்தலைவர் காமராஜர் பிறந்தநாளை கொண்டாடி இருக்கிறார். அதனால அந்த வகையில் ஒரு தனிச்சிறப்பு மிக்க நம்மளுடைய நாடார் சங்க கூட்டணி தலைவர் ஸ்ரீவன் அவர்களுக்கு சிறப்பான ஒரு பாராட்டை தெரிவித்திருக்கிறேன். பெருந்தலைவருக்கு நாம் விழா எடுப்பது என்பது நமக்கு பெருமை. பெருந்தலைவருக்கு பெருமை சேர்ப்பதற்கு உலகம் முழுவதும், இன்று தமிழ்நாடு முழுவதும், இந்தியா முழுவதும் அனைத்து தலைவர்களும் பெருந்தலைவருடைய பிறந்தநாள் விழாவையும் அவருடைய நினைவையும் போற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது உண்மைதான். அவருடைய விழாவை எடுப்பது என்பது நாம் தகப்பனுக்கு நாம் எடுக்கும் விழா போல, நம் குடும்பத்தில் ஒருத்தருக்கு நாம் எடுக்கும் விழா போல. அதனால நாம் பெருமை அடைகிறோம். மற்றவர்களெல்லாம் அவர்களை பெருமைப்படுத்துகிறார்கள் பெருந்தலைவரை. ஆனால் பெருந்தலைவருக்கு பிறந்தநாள் விழா எடுப்பதுதான் நாம் பெருமை அடைகிறோம். ஏன்னா பெருந்தலைவருடைய திட்டங்களை எல்லாரும் எல்லா மேடையிலும் பேசியிருக்கிறோம். தாய்மார்களுக்கு நல்லா தெரியும், பெருந்தலைவருடைய திட்டத்தினாலதான் நம்ம பிள்ளைங்கள்லாம் இன்னைக்கு காலேஜில் ஒரு டிகிரி முடிச்சுட்டு இன்னைக்கு ஒரு வேலைக்கு போறாங்க அப்படின்னா இங்க இருக்க தாய்மார் எல்லாருக்குமே தெரியும். கண்டிப்பா அவர்கள் குடும்பத்தில் நிச்சயமா காமராஜருடைய மதிய உணவு திட்டத்தால் அந்த அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் நிச்சயமாக இருப்பார்கள். அவர்கள் இன்று அரசு பதவியில் கூட கண்டிப்பா இருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு அடித்தளத்தை 65 ஆண்டுகளுக்கு முன்பே அமைத்தவர் பெருந்தலைவர் காமராஜர். அவருடைய புகழை இன்று எத்தனையோ முதலமைச்சர்கள் ஆட்சியில் அமர்ந்திருந்தாலும், ஆனால் அவருடைய திட்டங்கள், தொலைநோக்கான திட்டங்கள் இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இன்றைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் விடியல் திராவிட மாடல் ஆட்சியில் கூட முதல்வர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் பெருந்தலைவர் காமராஜருடைய திட்டத்தை பல வகையில் எடுத்து முன்னெடுத்து செல்லிக் கொண்டிருக்கிறார். ஆக வீடு தேடி கல்வி திட்டமாக இருக்கட்டும், காலை உணவு திட்டமாக இருக்கட்டும், இன்னும் முதல்வன் கல்வி திட்டமாக இருக்கட்டும், இப்படி பல திட்டங்களை முதல்வர் அவர்கள் முன்னின்று சேர்த்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு திட்டத்தையும் துவக்கி வைக்கும் போது அவர் பெருந்தலைவருடைய பெயரை உச்சரித்து அவரை பெருமைப்படுத்தி தான் இன்று அந்த திட்டத்தை ஆரம்பித்துக் கொண்டிருக்கிறார் என்றால் பெருந்தலைவருடைய தொலைநோக்கு பார்வை, பெருந்தலைவருடைய திட்டங்கள் இன்னுமல்ல இன்னும் 100 ஆண்டுகள் ஆனாலும் அது மக்களுக்கு பயன்படும் விதமாகத்தான் இருக்கும். அந்த திட்டத்தை ஒரு நாளும் எந்த ஒரு அரசோ, எந்த ஒரு அரசாங்கமோ, எந்த ஒரு நிர்வாகமோ எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அண்ணன் காங்கிரஸ் கட்சியின், பாரம்பரிய காங்கிரஸ் கட்சியின் தமிழக கட்சி பொருளாதாரான அண்ணன் எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ரூபி மனோகரன் அவர்களே அன்போடு வருகிறவர் என்று வரவேற்கிறோம். ஏன்டா ஒரே ஒரு போட்டோ இருக்கு, அது எப்படி காட்டுறதுன்னு தெரியல, எங்கேயாவது வீடியோ தான் தெரியும். 9 ஆண்டுகள் இந்த நாட்டின் முதலமைச்சராக இருந்த பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய இல்லம் டிநகர், அவர் வாழ்ந்த இல்லத்திலே முதலமைச்சர் 9 ஆண்டுகள் ஆண்டு முடித்த அப்புறம் அரசியல் ஆட்சி முறை மாறிய காலகட்டத்திலே அவர் ஒரு கட்டில படுத்திருக்கிறார். பார்த்தீங்கன்னா ஒரு லுங்கியை கட்டி அந்த போட்டோ நிறைய பேர் யாரும் பார்த்துருக்கு வாய்ப்பு இல்லை, என்கிட்ட செல்போன்ல இருக்குது. 9 ஆண்டுகள் ஆண்ட அந்த ஒரு தலைவன் ஒரு சாதாரண ஒரு லுங்கியை கட்டிட்டு ஒரு முழுக்கை பணியில போட்டு ஒரு சாதாரண நார்கட்டில் அப்படி சுருண்டு படுத்திருக்காரு. அந்த போட்டோவை முதல்ல எனக்கு 52 வயசு, அந்த போட்டோவை நான் இந்த பிறந்தநாளோட தான், அந்த பெருந்தலைவர் பிறந்தநாளோட தான் பார்த்தேன். எனக்கு கண்ணீர் வந்துருச்சு. உண்மையிலே இந்த மாதிரி ஒரு தலைவனுக்காக நம்ம உயிரை கூட தியாகம் பண்ணலாம் போல இருக்கேன். இப்படியும் ஒரு தலைவர் நம்ம சமுதாயத்தில் வாழ்ந்திருக்கிறாரு, இப்படியும் ஒரு தலைவன் இந்த தமிழனாய் பிறந்து தமிழனுடைய தலைநகரை வைத்திருக்கிறாரு, இப்படி ஒரு தலைவர் இந்த அரசியல் இருந்திருக்கிறாரு. இன்று அரசியல் அப்படியா இருக்கிறது. ஒரு கவுன்சிலரான கூட நம்ம பக்கத்தில் நெருங்க முடியல, அவர் கொடி போட்டு அவருக்கு முன்னாடி 4 பேர். ஆனா ஒரு நாட்டின் முதலமைச்சராக 9 ஆண்டுகள் வாழ்ந்த ஒரு தலைவன், பல திட்டங்களை கொண்டு வந்த ஒரு தலைவன், ஒரு கட்டிலே ஒரு ஏசி இல்லை, ஒரு சின்ன ஃபேனு ஸ்டேபிள் ஃபேனை வச்சுட்டு படுத்திருக்காரு. எப்படி இல்லை, இப்போ நம்மளாம் ஏசி இல்லாமல் தூங்கவே முடியல. வீட்டில் 10 நாள் ஏசி வேலை செய்ய 10 நாள் தூக்கமே தெரியல.
ஒரு முதல்வர் இந்த மாதிரிலாம் வாழ்ந்திருப்பாருன்னா, ஒரு துறவி போல வாழ்ந்திருக்காருன்னா, அவரெல்லாம் வந்து நாம வந்து தெய்வமா தான் கொள்ளணும். அந்த மாதிரி தலைவரை இனிமேல் வாழ்க்கையில பார்க்க முடியுமானே தெரியல. ஏன்னா அவர் பேரை சொல்லி அவர் மாதிரி ஒரு ஆட்சியை முயற்சி செய்யாமே ஒழிய அவரை போன்ற ஒரு தலைவரை இனி வாழ்க்கையில் பார்க்க முடியுமா, இந்த தமிழகம் பார்க்குமா என்று இந்த மக்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு தலைவனுக்கு இன்று பிறந்த நாள். அப்படிப்பட்ட தலைவனுடைய பெயரை உச்சரிப்பதற்கும் அவருடைய புகழை பாடுவதற்கும் தான் இங்கே தலைவர்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள். அவர்களெல்லாம் இனி தலைவர்களை மாத்திரமல்ல, எதிரே அமர்ந்திருக்கும் நீங்கள்லாம் இங்கே எல்லாருடைய மேடையில் இருப்பவர்களோட அதிகமான பற்று கொண்டவர்கள் தான் நீங்கள். அதனாலதான் காமராஜர் விழா என்றொன்னு முதல்ல அதாவது உட்காந்துருக்கேன். உண்மையிலே தாய்மாரெல்லாம் நான் பாராட்டணும். ஏன்னா காமராஜரை பற்றி ஒரு விழா அப்படின்னு முதல் வரிசையில வந்து உட்கார்ந்துருக்கீங்க, மிக சிறப்பான விஷயம். காமராஜருடைய புகழை பாடுவதற்கு காலங்கள் பத்தாது, ஆண்டுகள் பத்தாது. அவர் புகழ் என்றும் நிலைத்திருக்கும். இன்னும் காலம் கருதி பெருந்தலைவர்களெல்லாம் வாழ்த்துறை பேச வேண்டும் இருப்பதால் இத்துடன் அண்ணன் பெருந்தலைவர் காமராஜருடைய புகழ் பாடி அனைவரும் ஒரு காமராஜருக்கு புகழ் பாட வேண்டும் என்று நான் குரல் கொடுக்கிறேன். நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். பெருந்தலைவர் காமராஜர் புகழ், பெருந்தலைவர் காமராஜர் புகழ், பெருந்தலைவர் காமராஜர் புகழ், கல்விக்கண் திறந்தர் பெருந்தலைவர் காமராஜர் புகழ், பெருந்தலைவர் காமராஜர் புகழ், மதிய உணவு திட்டம் தந்த பெருந்தலைவர் காமராஜர் புகழ், மதிய உணவு திட்டம் தந்த பெருந்தலைவர் காமராஜர் புகழ், விவசாய புரட்சி செய்த பெருந்தலைவர் காமராஜர் புகழ், இந்திய நாட்டின் பாரத ரத்னா பெருந்தலைவர் காமராஜர் புகழ் வாழ்க. இவ்விழாவிற்காக வருகை தந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய பொருளாளர் அண்ணன் ரூபி மனோகர்நாத் அவர்களை விழா குழு சார்பாக வருக வருக அன்போடு வரவேற்கிறோம். அதே போல் இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய நெல்லை தூத்துக்குடி நாடார் மகிமை பரிபாலன சங்கத்தினுடைய தலைவர் அண்ணன் ஆனந்தராஜ் அவர்களையும் வருக வருக அன்போடு வரவேற்கிறோம். இப்பொழுது பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை பற்றி மாணவி சிந்தியா அவர்களை பேச வருமாறு அன்போடு அழைக்கிறோம். நம்முடைய சங்கத்தினுடைய நிர்வாகிகள் அனைத்து நிர்வாகிகளுமே டிராபிக்ல இருந்துட்டு இருக்கிறோம், விழாவுக்கு வந்துட்டு இருக்கிறோம் எல்லாம் சொல்லியிருக்காங்க, வந்துட்டு இருக்காங்க. ஆங்காங்கே நின்று கொண்டிருப்பவர்கள் உள்ளே வந்து அமருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அகத்தியர் தொட்டிலிட்டு தொல்காப்பியர் தாராட்டி கம்பர் சீராட்டி மூவேந்தர் பாராட்டி வருடங்கள் 2000 கடந்தாலும் இன்றும் கன்னித்தமிழாய் செந்தமிழாய் வாழ்ந்து வரும் எம் தாய்மொழியாம் தமிழ் மொழியை வணங்கி மக்கள் மத்தியில் பிறந்து மனித வெள்ளத்தில் உயர்ந்து அனைவர் உள்ளத்திலும் அருகாய் நிறைந்து ஆளாய் விரித்து பறந்து சிறந்து செம்பார்ந்து சிறம் உயர்ந்து நிற்கும் இலக்கணத்தால் தலைநிமிர்ந்த தமிழை போல் காமராஜரால் தலைநிமிர்ந்தது நம் தமிழினம். மண்ணை ஆண்டவர்களுக்கு மத்தியில் மக்கள் மனங்களை ஆண்ட நம் பெருந்தலைவர் காமராஜரை பற்றி உங்கள் முன் பேச வந்திருப்பவர் நான் சந்தியா. காமராஜர் 1903 விருதுநகரில் பிறந்து படிப்பை பாதியில் துறந்து பொது வாழ்வில் இணைந்து விடுதலை போராட்டத்தில் கலந்து விடுதலைக்கு பின் மக்களுக்காக முதல்வர் நாற்காலியில் அமர்ந்து விவசாய புரட்சி, கல்வி புரட்சி, தொழில் புரட்சி, அரசியல் புரட்சி என பல புரட்சிகள் செய்து அது மட்டுமா நீர் வளம், நில வளம், மின் வளம், கனிம வளங்களை எல்லாம் உயர்த்தி வட மாநிலங்களை எல்லாம் பின்னிட்டு தள்ளி தமிழகத்தை இந்தியாவே வியக்கும் அளவிற்கு முன்னேற்றினார் என உங்களுக்கு தெரிந்த மற்றும் அறிந்த கருத்துக்களை பற்றி நான் இங்கு பேச வரவில்லை. நம் பெருந்தலைவர் காமராஜரை பற்றி உங்களுக்கு தெரியாதவற்றையும் அறியாதவற்றையும் கூறி உங்கள் செவிகளுக்கு விருந்தாக்க வந்திருக்கிறேன். தமிழ் தமிழ் என்று கூறி தமிழை வைத்து வியாபாரம் செய்யும் இன்றைய அரசியல்வாதிகளே, படித்த மேதைகளை உருவாக்கிய படிக்காத மேதை காமராஜர் அன்றே சட்டசபையில் பட்ஜெட்டை தமிழில் சமர்ப்பித்து தாய்மொழி தமிழுக்கு தான் முதலிடம் என தமிழை ஆரியன ஏற்றி மகுடம் சூட்டி அழகு பார்த்தவர். ஆடு மாடு மேய்த்து சூளையில் வெந்து கழனியில் கிடந்த நம் தமிழ் மக்கள் இன்று நுனிநாக்கில் ஆங்கிலம், நிலவில் தடப்பதித்தல், நாசாவில் வேலை, கூகுளின் CEO என உலக வரைபடத்தில் உள்ள அத்தனை நாடுகளிலும் கற்ற கல்வியால் உயர் பதவியில் வைரமென ஜொலிக்கிறார்கள். இதற்கெல்லாம் தூக்கம் துளைத்து மக்கள் கல்வி கற்க பிச்சை எடுக்கவும் தயங்க மாட்டேன் என அன்றே கல்வியில் பல புரட்சி செய்து வித்திட்டு விதை போட்டவர் நம் கல்வி கண் திறந்த கடவுள் காமராஜர் என்பதை நினைவில் கொள்வோம். காமராஜர் ஆட்சி செய்முறை தமிழகம் கடந்து இந்தியா கடந்து உலகெங்கும் பரவியது. அதன் விளைவாக சோவியத் யூனியன், கிழக்கு ஜெர்மனி, பிரிட்டிஷ், ஹங்கேரி, செக்கஸ்லோவியா, யுகஸ்லோவியா, பல்கேரியா போன்ற உலக நாடுகள் சிறப்பு விருந்தினராக சிவப்பு கம்பளம் விரித்து சிறப்புரையாற்ற அழைத்த ஒரே தலைவர் நம் காமராஜர் ஒருவர் மட்டுமே. யோசியுங்கள், அவர் குடியரசுத் தலைவரோ பிரதமரோ அல்ல, ஏன் ராணுவ தளபதியோ வெளியுறவுத்துறை அமைச்சரோ கூட அல்ல. ஒரு மாநில
மக்களுக்கான பொதுவான கருத்துக்களை கூறுவதால் திருக்குறளை உலக பொதுமுறையாக நாம் கொண்டாடுகிறோம். அதேபோல் ஜாதி, மதம், இனம், உயர்ந்தோர், தாழ்ந்தோர் என பாகுபாடு இல்லாமல் மக்கள் நலன், மக்கள் நலன், மக்கள் நலனே முக்கியம் என வாழ்ந்து மறைத்தரும் காமராஜரும் உலக பொதுமுறையே. ஒருவன் புனிதனாக மாற முஸ்லிம் குரானையும், கிறிஸ்தவர்கள் பைபிளையும், இந்துக்கள் பகவத்கீதையையும் வாசிக்கிறார்கள். நல்ல மனிதனாக வாழ புனித நூலோடு அப்பழுக்கற்ற ஒப்பற்ற மக்கள் தலைவராக வாழ்ந்த காமராஜரின் வாழ்க்கை வரலாற்றை கட்டாயம் படியுங்கள். கருப்பு காந்தி என வட இந்தியர்களாலும், காமராஜர் ஆட்சி உண்மையான மக்களாட்சி என பாபு ராஜேந்திர பிரசாத் அவர்களாலும், அவர் சட்டை பையில் பணம் இருந்து நான் பார்த்ததே இல்லை என நேரு அவர்களாலும், பச்சை தமிழன் காமராஜர் என பெரியார் அவர்களாலும், மக்கள் தலைவர் என அண்ணா அவர்களாலும், அவரை போல் ஆட்சி செய்ய எவராலும் முடியாது என எம்ஜிஆர் அவர்களாலும், காமராஜர் காலடி தடம் படாத கிராமமே இல்லை, பூகோளம் அனைத்தும் அவருக்கு அத்துப்படி என கலைஞர் அவர்களாலும், இப்படி தங்கள் விருப்பு வெறுப்பு அரசியல் தாண்டி ஒரு மனிதரை மனதார நேசித்து ஏற்றுக்கொள்ள முடியுமானால் அவர்தான் த கிங் மேக்கர், கர்ம வீரர் காமராஜர். பெருமைக்குள் என் தமிழினமே. மகாத்மா ஆனாலும் சரி, மண்டேலா ஆனாலும் சரி, அவர்கள் இறந்த பிறகே சிலை அமைத்தார்கள். ஆனால் அன்றைய பிரதமர் நேரு அவர்களால் வாழும் போதே சிலை வைத்து சிறப்பிக்கப்பட்ட ஒரே மாமனிதர் நம் காமராஜர் ஒருவர் மட்டுமே. அவர் தடம் பார்த்து நடந்தவர் அல்ல, தடம் பதித்து நடந்தவர். எல்லை கடந்து பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் இரங்கல் செய்தி வெளியிட்டு அஞ்சலி செலுத்திய ஒரே தலைவர் நம் காமராஜர் ஒருவர் மட்டுமே. அவர் வாழ்ந்து மறைந்தவர் அல்ல, மறைந்தும் வாழ்பவர். எப்படியும் வாழலாம், எப்படியும் ஆளலாம் என நினைப்பவர்கள் மத்தியில் இப்படித்தான் வாழ வேண்டும், இப்படித்தான் ஆள வேண்டும் என புது இலக்கணம் படைத்தவர். 9 ஆண்டுகள் நாட்டின் விடுதலைக்காக சிறைவாசம், 5 ஆண்டுகள் அகில இந்திய காங்கிரசின் தலைவர், 12 ஆண்டுகள் தமிழக காங்கிரசின் தலைவர், 5 முறை சட்டப்பேரவை உறுப்பினர், 4 முறை பாராளுமன்ற உறுப்பினர், 9 ஆண்டுகள் தமிழகத்தின் முதல்வர். லால் பகதூர் சாஸ்திரி, இந்திரா காந்தி என 2 பிரதமர்களை உருவாக்கி ஒட்டுமொத்த இந்தியாவையும் தம் கட்டுக்குள் வைத்த கிங் மேக்கர். கேட்கும் போதே உடல் சிரிக்கிறதா? ஆம், அவர்தான் நம் பெருந்தலைவர். ஏன் தமிழினமே, ஒன்று கேள், அதை நின்று கேள். நம் பெருந்தலைவரை ஜாதி தலைவராக சித்தரித்து ஒரு வட்டத்திற்குள் அடைக்க நினைக்கிறார்கள். இனி ஒரு விதி செய்வோம். நம் பெருந்தலைவர் தேச தலைவர் என்பதை உறக்கச் சொல்வோம். நான் பேசிய இந்த காணொலியை முகநூல், பகிரி என அனைத்திலும் பகிருங்கள், பகிருங்கள், பகிர்ந்து கொண்டே இருங்கள். அது தமிழகம் கடந்து, தாய்நாடு கடந்து, கண்டம் கடந்து, கடல் கடந்து, அயல்நாடு கடந்து, வான் கடந்து, மனித குலம் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் சென்று சேரட்டும். பெருந்தலைவர் புகழ் திக்கட்டும், பரவட்டும். வாய்ப்புக்கு நன்றி. மாணவி சந்தியா அவர்களுக்கு நாடாசங்க கூட்டமைப்பு சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்படிப்பட்ட திறமை உள்ள பெண்கள் இன்னும் இதே போல இன்னும் பல பெண்களை நாம் மாணவிகளை நாம் உருவாக்க வேண்டும். மாணவி சந்தியா அவர்களுக்கு வி.டி. சந்தோஷமன்னாச்சி அவர்கள், சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள், ரூபி மனோகர்நாச் அவர்கள் எல்லாம் இணைந்து இந்த சால்வை அணிவித்து கௌரவிக்கிறார்கள். அடுத்தது நாடாசங்க கூட்டமைப்பினுடைய சட்ட ஆலோசகர் சுந்தரேசர் அவர்கள் பேசுவார். நாடாசங்க கூட்டமைப்பு சார்பில் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் 122வது பிறந்தநாள் விழாவை ஏழை எளியோருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவாக அருமையாக அண்ணன் ஸ்டீவன் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இந்த விழாவிற்கு தலைமையாக வரவிருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் தமிழ்நாடு சட்டப்பேரவை தலைவர் மாண்புமிகு திரு அப்பா அவர்களே, காங்கிரஸ் கமிட்டியின் பொருளாளரும் நான்கிலேரி சட்டமன்ற உறுப்பினருமான அண்ணன் திரு ரூபி மனோகரன் அவர்களே மற்றும்
திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தெற்கு மாவட்ட இளைஞரணி தலைவர் விருகம்பாக்கம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் திரு பிரபாகர் ராஜா அவர்களே, இன்னும் வரவிருக்கும் விஐபிகளை, உழைப்பால் உயர்ந்தவர் பல இதுகளில் எடுத்துக்காட்டாக வந்து இப்பவும் ஒரு சாதாரண கிராமத்தில் உள்ள ஒரு பள்ளி குழந்தைகள் வந்து 2 பேரும் சொல்லுவாங்க. ஒன்று வந்து நம்ம வசந்தம் கொண்டாச்சு, ஒன்று விஜிபி சந்தோஷ் கொண்டாச்சு. அந்த அளவுக்கு எல்லா கிராமங்களையும் சென்றடைந்த அவர்கள் உத்தமர் அண்ணன் திரு சந்தோஷம் அண்ணாச்சி அவர்களே மற்றும் சவுந்தரராஜன் அண்ணாச்சி அவர்களே, நன்று எப்போது எந்த உதவி கேட்டாலும் அது சமுதாயத்திற்கும் சரி எதற்கும் சரி இல்லை என்று மறுக்காமல் வழங்கி வருகின்ற திருவள்ளிக்கேணி வட்டார நாடார் சங்க தலைவர் திரு கே சி ராஜா அவர்களே மற்றும் நெல்லை நாடார் சங்கத்தினுடைய தலைவர் காமராஜர் கண்டபடியே ஒரு பெரிய நேர்மையான ஆளுன்னு சொல்லி நான் நிறைய இடத்துல பாராட்டினேன். அவருடைய எவ்வளவு பணம் கொடுத்தாலும் சரி கரெக்டாக கணக்கு வச்சிருப்பாரு. ஒரு 2 ரூபா கூட கணக்கு பில் இல்லாமல் இருக்காது. அப்படிப்பட்ட மிகப்பெரிய திறமையான ஒரு நேர்மையான மனிதர் நெல்லை நாடார் சங்க தலைவர் அண்ணன் திரு கோரூர் ஆனந்தராஜ் அவர்களே மற்றும் வந்திருக்கின்ற அனைத்து விஐபிகள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நாடார் சங்கங்களை கூட்டமைப்பு சார்பாக ஏழை எளியோர் மட்டுமல்ல நாடார் சமுதாய மக்கள் அனைவருக்கும் இலவசமாக சட்ட உதவிகள் வழங்கி கொண்டே இருக்கின்றோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு, காமராஜர் தமிழ்நாட்டில் வந்து மிகப்பெரிய புரட்சியை உண்டு பண்ணாங்க. புரட்சின்னு சொல்வதற்கு பதிலாக ஒரு அடித்தளத்தை உருவாக்குறது வந்து அந்த பக்கில் வந்து பெரிய அளவில் காமராஜருக்கு வந்து பெரிய இது உண்டு. கல்வி அந்த காலத்தில் குறைந்த அளவு தான் கற்றிருந்தாலும் இப்போ இருக்கிற மாதிரி கல்வி வந்து அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் இலவசம் கிடையாது. இலவசமாக படிக்கிறதுக்கே கிடையாது. ஒரு பெரிய பிரைட் கம்யூனிட்டியும் ஒரு குறிப்பிட்ட உயர்ந்த ஜாதிக்கு மட்டும்தான் கல்வி உண்டு. அதற்கப்புறம் இஸ்லாமிய ஆட்சிகள் அவங்கெல்லாம் வரும்போது அவங்க இந்த வானவிய சாஸ்திரம், கணித சாஸ்திரம் இதெல்லாம் கொஞ்சம் கொடுத்துட்டு போனாங்க. அதை வச்சு தான் திரும்ப அடுத்தாப்புல எல்லாரும் டெவலப் பண்ணாங்க. ஆங்கிலேயர் வருகைக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கல்விங்கிறது எல்லாரும் கொடுக்கப்பட்டோம். ஜாதி மத ரீதியாக ஏகப்பட்ட பிரிவினைகளுக்கு வந்துட்டு இருக்கு. அதுக்காக இதெல்லாம் சொல்ல வரேன். அதற்கப்புறம் தான் கல்விங்கிறது வந்து பொது, யார் நினைச்சாலும் கல்வி இருக்க முடியும், எல்லாருக்கும் ஓட்டு போட்டு உரிமை வந்தது, பொது கிணறுல தண்ணீர் எடுக்கக்கூடிய உரிமை வந்தது, சில தெருக்கள்ல உள்ள போகவே முடியாது. ஒரு காலத்துல கோயிலை சுற்றி இருக்க அக்ரகார தெருவில் போகவே முடியாது சாதாரண மனிதர்கள். அதெல்லாம் வந்து ஆங்கிலேயர் வருகைக்கு அப்புறமும் சுதந்திர போராட்டத்துக்கு கூட மாறிச்சது. 1954 வந்து முதல்ல காமராஜர் என்ன பண்றாருன்னா கல்வியை வந்து கட்டாயப்படுத்துறாரு. அப்ப ராஜாஜி இருக்கும்போது ராஜாஜியோடையும் எப்படி காமராஜர் மேல முன்னுக்கு வந்தாரு அப்படின்னு ராஜாஜி வந்து ஒரு 6000-11,000 ஸ்கூலை வந்து கூடுறாரு. இவர் கல்வி அவசியம் அப்படிங்கிறதுனால அதை வலியுறுத்தி போராடுறாரு. அவரை தொடர்ந்து பின்னால் இருக்கவங்க எல்லாரும் கல்விக்கு ஒரு குரல் கொடுத்தாங்க. ஒரு மிகப்பெரிய பலத்தை வந்து அவருக்கு சேர்க்காங்க. அதுல இருந்து பெரிய அளவில் உயர்ந்தாரு. அதே மாதிரி கல்வியில பெரிய அளவில் மாற்றங்கள் கொண்டு வந்தாங்க. காமராஜர் தான் எல்லாருக்கும் ஏழை எளிய மக்கள் படிக்கணும், படிப்பு தான் ஒரு இதுக்கு அடிப்படை. இந்த உத்தரப்பிரதேசத்தில் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா நம்ம ஊர்ல ஒரு நேஷனல் ஹைவேஸ் இருக்கிற மாதிரி அவங்க ஒரு 5 ரோடு போடுறாங்க. அந்த 5 ரோட்லயும் பார்த்தீங்கன்னா ராத்திரி வண்டி போக முடியாது. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு படிப்பறிவு கிடையாது. கல்வி இருந்தாலும் வெளியே போய் வேலை பார்க்க முடியும். அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே தொழில் ஒரு லாரி பின்னாடி ஏறி இருக்கிற சரக்கு எடுத்து விற்கலாம் அப்படிங்கிறது. அப்படி எவ்வளவோ முயற்சிகள் செய்தும் அடிப்படை இதுகளை இன்னும் எந்த அரசாங்கத்தாலையும் யாராலையும் டெவலப் பண்ண முடியல. கல்வியில சிறந்து விளங்குறது வந்து தமிழ்நாடு, அடுத்தப்ப கேரளா. நம்ம 2 மாநிலத்தில் இருக்க முன்னேற்றத்தை பார்த்து 1980 இருந்து அதுக்கு அடுத்த வளர்த்த முடியாங்க. ஆந்திராவில் வந்து பெரிய அளவில் கல்வி வளர்ச்சி வந்தது. கல்வி வந்து அடிப்படை. கல்வி இருந்தால் மட்டும்தான் எங்கேயும் ஒரு வேலைக்கு போக முடியும், அதை முன்னேற முடியுங்கிறத சொல்லிட்டு இது காமராஜர் போட்ட மிகப்பெரிய விதி கல்வி. 2வது சமூக நல்லிணக்கத்தை பற்றி பேசியிருக்காங்க. விவசாயம் அந்த காலத்தில் வந்து விவசாயத்துக்காக ஏகப்பட்ட அணைகள் கட்டி அதன் மூலமாக வந்து விவசாயத்தை மாற்ற கொண்டு வந்திருக்காங்க. அப்படி அவரோட சாதனைகள் சொல்லணும்னா எல்லாமே தொலைநோக்கு பார்வையாக இருக்கும். தொலைநோக்கு பார்வையில மிக சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அதைத் தொடர்ந்து காமராஜருக்கு அடுத்த வழி வந்த எல்லா திராவிட கட்சிகளோட ஆட்சியையும் அந்த கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து கரெக்டாக பண்ணாங்க. காங்கிரஸ் கட்சி ஆகட்டும், திமுக ஆகட்டும், அதிமுக ஆகட்டும், கல்வி வந்து தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுனால மட்டும்தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து கிட்டத்தட்ட சொல்ல போனால் அது கணக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான் இந்தியாவில் நம்பர் 1 பொருளாதாரம். இருந்தாலும் அவங்க கொஞ்சம் அவங்களுக்கு வேண்டிய கம்பெனிகள் அங்கே கொண்டு போயிட்டதுனால 2வது இடம் 3வது இடத்துல இருக்குது. அதனால மக்கள் வந்து காமராஜர் வந்து எப்பவுமே சமூக நல்லிணக்கத்தை கடைபிடிச்சாரு. மதம் இந்த இதுகளெல்லாம் அவங்க தூர தான் வச்சாரு. காமராஜர் கூட ஒருத்தருக்கு RSS காரங்க கூட அந்த சங் பரிவார் அமைப்புகள் கூட
உயிரோடு இருக்கு கூட பண்ண பார்த்தாங்க. ஏன் அப்படின்னா அந்த பசு அதுக்கான தடை சட்டம் வேணும் அப்படின்ட்டு. அதுக்காக காமராஜர் வழி வந்த வழியில வந்து நேர்மையா அனைவரும் எந்த விதமான மத இதுகளுக்கு ஈடுபாடு கொடுக்காம முன்னேற்றங்கள் ஒன்று கொடுங்க. இந்த விழாவுக்கு வந்திருக்க நாடாசங்க தலைவர்கள் அனைவருக்கும் நான் ஒரு அன்பான கோரிக்கை வைக்கின்றேன். இந்த பகுதியில் உள்ள இளைஞர்கள் அதே மாதிரி படித்த பசங்களை வந்து நல்லபடியாக படிக்க வைங்க. வெளியே சொல்ல அவங்க வெக்கப்பட்டு இருப்பாங்க. +2க்கு மேலே பையன் படிப்பு பணம் கட்டுறதுக்கு வசதி இருக்காது, இல்லை கல்லூரிக்கு அனுப்புறதுக்கு போயிட்டு வரதுக்கு பஸ் கொடுக்குறதுக்கு பணம் இருக்காது. அதனால் அந்த பகுதியில் உள்ள நாடா சங்கங்கள்ல இருந்து ஒரு 5 பசங்க 10 பசங்களை நீங்கள் அனுப்பிட்டீங்கன்னா மிகப்பெரிய அளவில் முன்னேற்றம் வரும். நாடா மகாஜன சங்கத்தில் இதை பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம சின்ன சங்கமாக தான் இருப்போம். உதாரணத்துக்கு ஒரு தாம்பரம் வட்டார சங்கம்னா அது ஒரு 500 உறுப்பினர் 1000 உறுப்பினர் தான் இருப்பாங்க. அந்த சேவைகளை வந்து கண்டிப்பாக செய்யுங்கள். மிக அரிய பணிகள், நல்ல நல்ல பணிகள் நாடா சங்கங்கள் மூலமாக நம்ம எல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம். அதுக்கு உங்கள் எல்லாத்தையும் பாராட்டி இந்த விழாவிற்கு வந்திருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி வரவேற்று அமர்கிறேன். நன்றி. திருச்சியிலிருந்து வருகிறக்கூடிய பாசத்துக்குரிய அண்ணன் இந்திய நாடா பேரவையுடைய STR சுரேஷ் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். அண்ணன் அவர்கள் விழாவுக்காக திருச்சியிலிருந்து வருகிறார்கள். அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அடுத்ததாக நெல்லை தூத்துக்குடி நாடார் மகிமை பரிமாண சங்கத்தினுடைய தலைவர் அண்ணாச்சி ஆனந்தராஜன் அவர்கள் வாழ்த்துறை வழங்குவார். நமது சமுதாய போராளி அன்பு சகோதரர் மின்னல் ஸ்டீஃபன் அவர்களுடைய ஏற்பாட்டில் பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த விழா சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த விழாவிலே கலந்து கொண்டிருக்கின்ற அண்ணன் சட்டமன்ற உறுப்பினர் ரூபிஆர் மனோகரன் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் அருமை தம்பி பிரபாகர ராஜா அவர்களே, அருமை அண்ணாச்சி, நமது சமுதாய நிகழ்ச்சி எங்கு நடந்தாலும் தவறாமல் கலந்து கொண்டு சிறப்புகின்ற அருமை அண்ணாச்சி விதி சந்தோஷம் அவர்களே, அண்ணன் ராஜா அவர்களே, அருமை சகோதரர் KC ராஜா அவர்களே மற்றும் AP ராஜா அவர்களே, நெல்லை K சுந்தரேசன் அவர்களே மற்றும் எங்கள் நெல்லை தூத்துக்குடி நாடார் மகிமை பரிவார சங்கத்தின் கமிட்டி உறுப்பினர் அருமை தம்பி கார்த்திகேயன் அவர்களே மற்றும் நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது கல்வி கடவுள் உலகம் போற்றும் உத்தவர் பாரத பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் பிறந்தநாள் விழாவை நாம் தமிழ்நாடு முழுவதும் அல்ல, உலகம் முழுவதும் இருக்கின்ற மக்கள், நமது சமுதாயம் மட்டுமல்ல அனைத்து சமுதாய மக்களும் சிறப்பாக கொண்டாடி வருகிறார்கள். குறிப்பாக நமது சமுதாய சங்கங்கள் தமிழ்நாட்டிலே கணக்கு பார்த்தீங்கன்னா எல்லா ஊர்லையும் பல லட்சங்கள் செலவு செய்து மக்கள் சேவை செய்து வருகிறார்கள். அவர்களுக்கு என்ன தேவையோ உணவு, உடை, மற்ற அவர்கள் தொழிலுக்கான இந்த தையல் மிஷின் போன்ற பொருட்களை வைத்து பெருந்தலைவர் புகழை நாம் பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றோம். பெருந்தலைவர் காமராஜர் நமது சமுதாயத்திற்கு ஒன்றும் தனிப்பட்ட முறையில் செய்யவில்லை, தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். அவர்கள் உறவினர்களை கூட நமது வீட்டில் சேர்க்கிற பெற்ற தாயை கூட அவர் சேர்க்கவில்லை, வீட்டில் உறவினர்களை சேர்க்கவில்லை. அனைவரையும் நம்ம தமிழ்நாட்டு உறவினராக நிறுத்தியிருந்தார். என்ன தேவை தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கு என்ன, ஒரு பெற்ற தாய் தன் குழந்தைக்கு என்ன பார்த்து 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 செய்வாரோ அதே போல் நமது தமிழ்நாட்டை வளர்ப்பதற்கு பார்த்து 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 வளர்த்தெடுத்த தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் ஐயா. நமது சட்டமன்ற உறுப்பினர் ஐயா அப்பாவு அவர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை வருக 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 என வரவேற்கிறேன்.
எத்தனையோ முன்னேற்றம் கொடுத்தவர் பெருந்தலைவர் காமராஜர். காமராஜர் வந்த பிறகுதான் தமிழ்நாட்டிலே தொழில் புரட்சி வந்தது. எத்தனையோ அணைக்கட்டுகள், எத்தனையோ தொழிற்சாலைகள், பாலங்கள். அதை விட பெருந்தலைவர் செய்த மிக பெருமையான காரியம் கல்வி கண் கொடுத்தது தான். கிராமங்கள் தோறும் கல்வி பள்ளிக்கூடங்களை திறந்து ஏழை மாணவர்களுக்கு கல்வியை கொடுத்ததால் தான் அனைத்து சமுதாய மக்களும் உயர்ந்தார்கள். பெருந்தலைவர் காமராஜர் கொடுத்த கல்வியால் தான் அனைத்து சமுதாய மக்களும் நமது IAS ஆகவும் டாக்டராகவும் இன்ஜினியராகவும் வர முடிந்ததென்றால், சாதாரண ஏழை மக்கள் வாழ்வில் உயர முடிந்ததென்றால் அதற்கு காரணம் பெருந்தலைவர் காமராஜர். பெருந்தலைவர் காமராஜர் மக்கள் வளர அடிப்படை என்ன தேவை என்று கல்வி கொடுத்தார்களோ, அதே போல பெருந்தலைவர் காமராஜரின் மறு உருவமாக நமது சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் தனது ராதாபுரம் தொகுதியில் அனைத்து அரசு பள்ளிகளிலும் அனைத்து அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் ஸ்மார்ட் போர்டு என்கின்ற ஒரு பெரிய டிவியை வழங்கியிருக்கிறார்கள். எல்லா ஸ்கூல் அவர் கொடுக்காத பள்ளிக்கூடம் இல்லை. கவர்மெண்ட் ஸ்கூலு, அரசு உதவி பெறும் பள்ளிகள், அனைத்து பள்ளிக்கூடத்திலும் ஏழை எளிய மக்கள் பாடங்களை எளிதாக புரிந்து கொண்டு அவர்கள் வெற்றி பெறுவதற்கு பெரிய உதவியாக நமது சபாநாயகர் அவர்கள் அந்த தொகுதி முழுக்க அந்த ஸ்மார்ட் போர்டு டிவியை கொடுத்திருக்கிறார்கள். அதனால் ஏழை மாணவர்கள், அதெல்லாம் ஒரு பெரிய ஒரு நம்ம என்ன சொல்றது, வேலைமாள் பள்ளிக்கூடம் அந்த மாதிரி பெரிய பெரிய மாசம் 40,000 30,000 பணம் கட்டி படிக்கிற பள்ளிக்கூடத்துல தான் இருக்கு அந்த மாதிரி ஸ்மார்ட் போர்டு இதெல்லாம். அது அந்த கல்வி ஏழை மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு நமது சபாநாயகர் அப்பா அவர்கள் அந்த ஏழை மாணவர்களுக்கு கல்வியை கொடுத்திருக்கிறார்கள். அதற்காக இன்றைய தேதியில் எங்கள் நெல்லை தூத்துக்குடி நாடார் மகமை சங்கத்தின் சார்பிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக அண்ணன் விருதுரை மாவட்டம் சட்டமன்ற உறுப்பினர் பிரபாகராஜ் அவர்கள் பேசுவார்கள். நாடார் சங்க கூட்டமைப்பு சார்பில் மறைந்தும் நம் நெஞ்சில் வாழ்ந்து கொண்டுள்ள பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய பிறந்தநாள் விழாக்கு வருகை தந்து பெருமைப்படுத்திய பேரவை சபாநாயகர் ஐயா அப்பா அவர்களே, நிகழ்வில் பங்கேற்று பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கூடிய நாங்குநேரி சட்டமன்ற உறுப்பினர் அருமை அண்ணாச்சி ரூபி மனோகர் அவர்களே, அண்ணாச்சி விஜி குடும்பத்தினுடைய தலைவர் விஜி சந்தோஷம் நாடார் அவர்களே, நெல்லை தூத்துக்குடி நாடார் சங்கத்தினுடைய தலைவர் அருமை அண்ணாச்சி போரூர் ஆனந்தராஜ் அவர்களே, இந்த நிகழ்வில் பங்கேற்கக்கூடிய அண்ணன் சவுந்தரராஜன் அவர்களே, சாலை கிராமம் கமிட்டி உறுப்பினர் அருமை சகோதரர் கார்த்திக் அவர்களே, அருமை தம்பி RK ஆனந்த் அவர்களே, மகாராஜ் அவர்களே, மேடையில் இருக்கக்கூடிய பல்வேறு அமைப்புகளின் தலைவர் பெருமக்களே, இந்த நாடார் சங்க கூட்டமைப்பினுடைய நிர்வாக பெருமக்களே, அன்பு தம்பி ஆல்வின் அவர்களே, அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இங்கே இந்த மேடையில் நமக்குள் காமராஜரை பற்றி நாம் பேசிக்கொள்வது கொல்லன் தெருவில் ஊக்குவிப்பது போல் கதை. உங்கள் அனைவருக்கும் தெரியும், என்னை விட அதிகமாக செய்திகள் தெரிந்திருக்கும். இன்னைக்கு நம்ம மாண்புமிகு தமிழகத்தின் முதலமைச்சர் எண்ணற்ற திட்டங்களை மக்களுக்கு செய்து கொண்டிருக்கிறார். ஒரு தலைவர் செய்த திட்டத்தை ஒரு காலத்தினால் தொடர வேண்டும் என்று சொன்னால், அன்னைக்கு ஐயா காமராஜர் போட்ட விதையை இன்னைக்கு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் பட்டி தொட்டி எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார். அதுக்கு ஒரு சின்ன உதாரணம், ஐயா காமராஜர் அவர்கள் தான் இந்த மதிய உணவு திட்டத்தை உருவாக்கினார். இன்னைக்கு நம்ம மாண்புமிகு தமிழகத்தின் முதலமைச்சர் எல்லா 21 லட்சம் மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம் தந்தார் என்று சொன்னார். இதற்கு போட்ட விதை ஐயா காமராஜர். அந்த செடியை வளர்த்துக் கொண்டிருப்பவர் நமது மாண்புமிகு தமிழகத்தின் முதலமைச்சர். அது மட்டுமல்ல, குறிப்பாக நமது சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு நமது சட்டமன்றத்திலே வாய்ப்பை பொறுத்தவரை சென்னை மாநகராட்சியிலே 22 தொகுதிகள் இருக்கிறது. அதில் என்னை போன்ற ஒரு இளைஞருக்கும் வாய்ப்பு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, இன்று தமிழகத்தில் 3 பேருக்கு அமைச்சர் பதவி தந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, இன்னைக்கு நீங்க மேடையில பார்த்துட்டீங்க, நம்ம அப்பா ஐயா 234 எம்எல்ஏவும் அவர் சபையில் வந்தால் எந்திருக்கின்ற அங்கீகாரத்தை தந்தவர் நம்ம மாண்புமிகு தமிழக முதலமைச்சர். அந்த அளவுக்கு நம்ம சமுதாயத்திற்காகவும் குறிப்பாக வணிகர்களுக்காகவும் என்னென்ன வேண்டுமோ முதலமைச்சர் செய்து கொண்டிருக்கிறார். ஆக இங்க இருக்கக்கூடிய நமது ஒட்டுமொத்த சமூகத்தை சார்ந்தவர்கள், அனைத்து சங்கத்தை சார்ந்தவர்கள், நமது ஆட்சி இருக்கிறது, நம்மளுடைய முதலமைச்சர் இருக்கிறார், சங்கத்திற்கும்
நம்ம சமுதாயத்திற்கும் என்னென்ன கோரிக்கைகளை பெற வேண்டுமோ ஐயா அப்பாவு மூலமோ எங்களை போன்றவர்கள் மூலமோ நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். உங்களுக்காக எல்லா நேரங்களிலும் உழைக்க நாங்கள் காத்திருக்கிறோம். காமராஜர் புகழை ஒரு மாணவி சிறப்பாக சொன்னார். கண்டங்கள் கடந்து சேர்க்க வேண்டும் என்று சொன்னார். நிச்சயமாக சேர்க்கக்கூடிய இடத்தில் நாம் அனைவரும் எங்கும் இருப்போம் சொல்லி அனைவரையும் வாழ்த்தி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அண்ணன் அவர்களுக்கு சோழிங்கநல்லூர் தொகுதி முத்துக்குமார் அவர்கள் சாலையில் இருப்பார்கள். அண்ணன் தாம்பரம் தொகுதி ஞானபால் அவர்கள் இணை பரிசு வழங்குகிறார்கள். நாடார் சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பாக கல்வி கடவுள் காமராஜருடைய 122வது பிறந்த நாள் விழா சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த விழாவிற்காக வருகிறந்திருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் நம்முடைய மாண்புமிகு அப்பாவல்லை அவர்களை இங்கே கூட்டமைப்பின் சார்பாக வருக 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 அன்போடு வரவேற்கிறோம். இந்த உணர்வோடு பல்வேறு நிகழ்ச்சிகள் இருந்தாலும் இந்த நிகழ்வுக்காக நம்பிக்கையோடு இந்த விழாவில் பங்கேற்று பெருந்தலைவருக்கு புகழ் சேர்ப்பதற்காக வருகின்றிருப்பதற்கு நாடாசங்க கூட்டமைப்பு மீண்டும் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அண்ணாச்சி ரூபி மனோகர் அவர்களை வாழ்த்து வருமாறு அன்போடு அழைக்கிறேன். அன்பார்ந்த பெரியோர்களே, பெருந்தலைவர் அவருடைய பிறந்த நாளை மிக சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற என்னுடைய அன்பு சகோதரர் மின்னல் எஸ் ஸ்டீவன் அவர்களே, இங்கே வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சட்டப்பேரவையினுடைய தலைவர், வாழும் காமராஜராக நம்முடைய தென் மாவட்டங்களில் எந்த ஒரு சிறு நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டு இன்று நம்முடைய தென் மாவட்டத்தில் ஒரு மிக சிறந்த தலைவராக விளங்கி எந்த ஒரு உதவிகள் இருந்தாலும் செய்து கொடுத்து வழங்கி கொண்டிருக்கின்ற நம்முடைய அண்ணாச்சி சட்டப்பேரவையினுடைய தலைவர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அண்ணாச்சி அப்பா அவர்களே, இங்கே மிக சிறப்பாக உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் பிரபாகர் ராஜா அவர்களே, இப்போதான் பிறந்த நாள் கொண்டாடிட்டு வந்து சின்ன ஒரு இளைஞராக அமர்ந்திருக்கின்ற நம்முடைய அண்ணாச்சி விஜி சந்தோஷம் அவர்களே, நம்முடைய நாடார் சங்கத்தினுடைய தூத்துக்குடி நாடார் மகிழ்ந்த சங்கத்தினுடைய ஆனந்தராஜ் நாடார் அவர்களே, தாம்பரம் தொகுதி நாடார் சங்கத்தினுடைய கூட்டமைப்பினுடைய தலைவர் அருமை சகோதரர் ஞானபாலன் அவர்களே, இங்கே வருகிறது சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அருமை அண்ணாச்சி சுந்தரேசன் அவர்களே, வருகை தருகின்ற அலெக்ஸ் அப்பாவு அவர்களே, ஏபி ராஜா நாடார் அவர்களே, ஆனந்தராஜ் அண்ணாச்சி அவர்களே மற்றும் மேடையில் இருக்கின்ற பெரியவர்கள் எல்லாருடைய பேரை சொல்லலாம். அண்ணாச்சி வேறு அவசரமா போன வருகை தந்திருக்கின்ற நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய மின்னல் ஸ்டீவன் அவர்கள் 25 ஆண்டுகளா எனக்கு தெரியும். தாம்பரத்தில் மதி கணேசன் நாடார் இருந்தார். அவர் தான் 25 ஆண்டுகளுக்கு முன்னால முதல்ல என்னை அறிமுகப்படுத்தினார். உண்மையிலே ஒரு கடுமையான உழைப்பாளி. நாடார் குரல் ஒரு பத்திரிகை நடத்திட்டு இருக்காரு. கடுமையான பொருளாதார சிக்கல். அவர் 25 ஆண்டுகளா பார்க்கிற அப்படிதான் இருக்காரு. ஆனா அவருடைய சமுதாய பணின்றது சொல்லிட்டே போறான். இதே போதும் நமக்கு. அவருக்கு ரொம்ப பெரிய வசதி வாய்ப்புகள் இல்லை இருந்தா கூட இத்தனை பேருக்கு ஒரு உதவிகளை செஞ்சு இந்த பெருந்தலைவருடைய பிறந்த நாளை ஆண்டுதோறும் கொண்டாடணுன்ற ஒரு எண்ணத்தோடு செய்துட்டு அவரை நான் மனதார பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். உண்மையிலே அவருடைய செயல் என்பது நம்முடைய சமுதாய மக்களுக்கு அவர் செய்கின்ற செயல்களை நான் மனதார உளமாற பாராட்டுகிறேன். அதுபோல நம்முடைய சட்டப்பேரவைத் தலைவர் அண்ணாச்சி அவர்களை நாம் பாராட்டியே ஆகும். ஏன்னா இன்னைக்கு ஒரு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு நிலையில் இருந்து கூட இப்படி
நம்முடைய மின்னல் ஸ்டீபன் கூட்டம் இந்த கூட்டத்துக்கு கூட வந்து கலந்து இந்த நல்லா கலந்துருக்காருன்னு அவரை நான் மனதார மாற்றுறேன். இது மட்டும் இல்லை, நான் திருநெல்வேலியிலையும் போறேன். எந்த ஒரு நிகழ்ச்சியா இருந்தாலும், சிறு அரசு நிகழ்ச்சிகள் இருந்தாலும், ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு சின்ன நிகழ்ச்சியா இருந்தாலும் கலந்துக்கிட்டு அவரை சிறப்பிக்கிறது அவரை உண்மையிலே மனதார உளமாற நான் பாராட்டுறேன். அதுபோல நிறைய பெருந்தலைவரை பத்தி பேசணும். இங்க மாணவி சந்தியா வந்து நாங்க எல்லாம் பேச வேண்டியதை ஒரு 10 நிமிஷத்துல எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிட்டாங்க. சொல்லிட்டே போகலாம். இங்க ஒருத்தர் பேசும்போது சொன்னார், பெருந்தலைவர் ஐயா காமராஜர் அவர்களை டெல்லியில அவர் இருந்த வீடை எவ்வளவு செஞ்சிருக்காரு, அவர் கொடுத்தது கூட முயற்சி பண்ணாரு. அதெல்லாம் வந்து நினைச்சு பார்க்கணும் சார். ஏன்னா இளைஞர்கள் பல விஷயங்கள் தெரியாது. பெருந்தலைவர் செய்தது, அவர் வந்து கல்வியை கொடுத்தாரு, என்ன மாதிரி ஆளுங்களை படிக்க வச்சு பெரிய ஆளாக்கி இருக்காரு, அணையை கட்டினாரு, நிறைய கல்விக்கூடங்களை வந்து தொழிற்காலங்களை கொண்டு வந்தாருன்னு தெரியுமே தவிர, பெருந்தலைவரை வந்து அவரை கொலை செய்கிற அளவுக்கு ஒரு ஒரு குரூப் போனாங்கன்னா அது எவ்வளவு பெரிய கொடுமையான விஷயம். அதையும் நம்ம இளைஞர்களுக்கு நம்ம சொல்லணும். ஏன்னா நம்ம எதுக்காக தலைவர்களுக்கு வருடந்தோறும் பிறந்த நாள் கொண்டாடணும்னா அவங்க செய்கிற சாதனைகளை வந்து இளைஞர்களுக்கு அடுத்த தலைவருக்கு எடுத்து சொல்லணும். அந்த வகையிலே ஸ்டீவன் வந்து மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார். நம்முடைய அண்ணாச்சி இன்னும் நிகழ்ச்சிகள், அவருக்கு பல நிகழ்ச்சிகள் இருக்கும், இன்னும் போக வேண்டியது இருக்கும். அதுபோல நம்முடைய அண்ணாச்சி சந்தோஷம் அண்ணாச்சி கூட நிறைய திருவள்ளுவர் திருக்குறள் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. அவருடைய நிகழ்ச்சிகளில் நம்ம போனோம், கலந்துக்கணும். அந்த வகையிலே சிறப்பான இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறீங்க ஸ்டீபன் அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் என்று பாராட்டுகளை சொல்லி அருமையான இந்த நிகழ்ச்சிக்கு இணையும் அழைத்தமைக்காக நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அண்ணாச்சி அவர்களுக்கு இப்பொழுது சாமி அளித்து கௌரவிக்கப்படுகிறது. அண்ணன் அருணாசலமூர்த்தி அவர்களையும், பாண்டிய நாட்டு நாடக பேரவை தலைவர் அண்ணன் கருத்துவேராஜ் அவர்களையும், அண்ணன் சுவைராஜ் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். இவ்விழாவிற்காக வருகை இருக்கக்கூடிய காமராஜர் ஆயுத கழகத்துடைய தலைவர் டாக்டர் சிலம்பு சுரேஷ் அவர்களையும் வருக 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 அன்போடு வரவேற்கிறோம். நாடக சங்கங்களின் கூட்டமைப்பு தொடர்ந்து முழு நேர சமுதாய பணிகள் செய்து கொண்டிருக்கிறோம். சமீபத்தில் பெருந்தலைவர் காமராஜருடைய நினைவிடம் ஒரு மிகப்பெரிய அளவில் பராமரிப்பு இல்லாம கடந்துச்சு. அதையெல்லாம் ஒரு புகார்கள் நம்ம மக்களுக்கு தெரிவித்தோம்னா நாங்கள் நேரடியாக போய் பார்வையிட்டோம். ரொம்ப மோசமாக கிடந்தது. அண்ணன் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் செல்வம் பெருந்தை அவர்கள் கூட வரவேற்றார்கள். உடனடியாக மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் அந்த கோரிக்கையை உடனே நிறைவேற்றும் வண்ணம் 1,40,00,000 அறிவித்தார். மாண்புமிகு தமிழக முதல்வர்களுக்கு பெருந்தலைவர்களுடைய தொண்டர்கள் சார்பாகவும் நாடக சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பாகவும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டுமல்ல, பெருந்தலைவர் காமராஜர் வாழக்கூடிய அந்த டீலரில் இருக்கக்கூடிய வீட்டுக்கு 2,60,00,000 மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அதையும் இந்த நேரத்தில் நாடக சங்கங்களின் கூட்டமைப்பு மனதார நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இப்பேற்பட்ட பல்வேறு இந்த சமுதாய மக்களுக்கும் முதல்வருக்கும் ஒரு பாலமாக நம்மளுடைய சட்டமன்றத்தினுடைய நாயகனாக இருக்கக்கூடிய அண்ணாச்சி அப்பா அவர்கள் செயல்பட வேண்டும் என்று இந்த சமுதாயம் விரும்புகிறது. இந்த சமுதாயத்திற்காக பல்வேறு கோரிக்கைகள் இருக்கிறது. அந்த கோரிக்கைகளை வணிக சமுதாய மக்களை முதல்வர் அவர்கள் சந்திக்கிறார்கள், மீனவ பிரதிநிதிகளை முதல்வர் அவர்கள் சந்திக்கிறார்கள். அதே போல் இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இயக்கத்தின் முக்கிய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய 20 நபர்களை முதல்வர் சந்திப்பதற்கு தலைமை செயலகத்திலே மாண்புமிகு அப்பா அவர்கள் ஏற்பாடு செய்தால் இந்த சமுதாயம் மிக்க மகிழ்ச்சி அடையும். அந்த 20 பேரில் ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய அத்தனை பிரதிநிதியும் ஒரு பிரதிநிதியாக ஒவ்வொருத்தராக 20 பங்கேற்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். ஒவ்வொரு பிரதிநிதியும் சந்திக்கிறதுக்கு தயாராக இருக்கக்கூடிய முதல்வர் அவர்களுக்கு மாண்புமிகு அப்பா அவர்கள் ஒரு பாலமாக இருந்து செயல்பட வேண்டும் என்று இந்த நேரத்தில் ஒரு வாய்ப்பாக கேட்டுக்கொண்டு பாசத்துக்குரிய அண்ணாச்சி நீதி சந்தோஷம் அண்ணாச்சி அவர்கள் இப்பொழுது சிறு உரையாற்றுவார்கள். எல்லோருக்கும் வணக்கம். உலகை தமிழால் உயர்த்திடுவோம், அழுதம் முதலாய் எழுத்தெல்லாம் ஆதி முதல்
அன்னையும் தந்தையும் ஆசானும் முன்னறி தெய்வம் ஆலயம் சொல்லுவது சாரமும் நன்று யாரும் ஊரே யாரும் ஊரே யாவரும் கேளே. இன்று கர்மவீரர் காமராஜர் 122வது ஆண்டு விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதற்கு நமது தமிழ்நாடு சட்டத்துறை அமைச்சர் தலைவர் அன்புக்குரிய ஐயா அப்புறம் இருக்கிறார். இது சட்டமன்றத்தில் வந்திருக்கிறார் மற்றும் மேடையில் இருக்கின்ற அனைவருக்கும் என் அன்பான நல்வாழ்த்துக்களை தெரிவித்து எனக்கும் காமராஜர் அவர்களுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. அதாவது 1954 அவர் இல்லத்தில் செல்லலாம் சார் பேப்பர் போட்டு அதன் மூலமாக எனக்கு ₹1 சம்பளம் அந்த கர்மவீரர் காமராஜர் இந்தியாவில் மட்டுமல்ல உலகமெல்லாம் கொண்டாடுகிறார். அவர் கல்வி தந்தை எல்லா விதத்திலும் சாதாரண ஏழை எளிய மக்கள் இவர்கள் சமாதான புலவாக இருந்து இன்று அவர்கள் எல்லா இடத்திலும் நமது ஐயா அவர்கள் பேசியிருக்கிறார்கள். 2 நாட்கள் முன்பாக எனது பிறந்த நாள் விழாவுக்கு வந்து என்னை ஆசீர்வதித்தார். அவர்களுக்கு இந்த நேரத்தில் இருந்து அன்பான வாழ்த்து. இந்த இறைவன் நீண்ட ஆண்டு நெத்தி சொல்லி அவர்கள் வாழ்த்து அன்பு தம்பி மின்னல் அவர்கள் மின்னல் கொண்டே வேலை செய்வார். மின்னல் தம்பி அவரோடு இணைந்த அனைவருக்கும் இந்த நேரத்தில் நல்வாழ்த்து தெரிவித்து எழுதுகிறேன்.